ஹோமியோபதி படிச்சவங்களுக்கு நான் சொல்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அல்லது நம்ம பயோ நிவாரணி தெரிஞ்சவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். எப்படின்னு சொன்னா, இப்போ வந்து உடம்புக்குள்ள டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா இருக்குது அப்படின்னா, இந்த டியூபர்குலோசிஸ் பாக்டீரியாவில் டியூபர்குலோனின்னு ஒன்று இருக்குது. அதாவது டிபி பேஷண்ட் அவரோட சளி இருக்குது இல்லையா, அந்த சளியிலிருந்து தயார் பண்ற மருந்து டியூபர்குலோனினம். அதே மாதிரி பேசலினம்னு இருக்குது. பேசலினம்னா அதுவும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து தயார் பண்ற மருந்து இருக்கு. சோரினம்ன்றது ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ் அது மாதிரி இருக்கு இல்லையா, அதுல இருந்து தயார் பண்ற மருந்து சோரினம். சிப்லினம், ஆணுக்கு வந்து சிபிலிட்டிக் நோய் வந்துருது. சிபிலினா பால்வினை நோய், செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சொல்றோமே அது. அதுக்கப்புறம் ஹிப்போசினன் ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய நோ சோர்ஸ். இப்போ இந்த நோ சோர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, ஹோமியோபதிக்குன்னு யூனிவர்சிட்டி இருக்குது, அது நிறைய இருக்குது. ஆனா இன்னும் சரியான பார்வைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வரலன்னு தான் சொல்லணும். How does works the nose source in our body அப்படின்னு கேட்டா, அது வந்து கரெக்டான சயின்டிஃபிக்கான ஒரு வரை விளக்கத்துக்கு வரல அப்படின்னு தான். ஆனா என்னோட அனுபவத்தில் நான் என்ன உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு என்னன்னா, வீடு இருக்குது, வீட்டை சுத்தி செடி செட்டு புதர்மா இருக்கு. இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது என்னன்னா, அந்த அங்க என்ன இருக்கும், பாம்புல இருந்து பள்ளியில இருந்து அரணையில இருந்து எல்லா ஜீவராசிகளும் அங்க வாழ்வதற்கான சூழல், அந்த வாழ்வதற்கான சூழல் இருக்கிறதுனால அது வந்து நம்ம வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப அது என்ன அப்படின்னா, இப்போ டியூபர்குலோனினம் நோசோடு மருந்து, அது டிபிக்கான மருந்து. டிபி பேஷண்ட்டுக்கு டியூபர்குலோனினம் கொடுத்தா அக்ரவேட் ஆயிடும், தொந்தரவாயிடும். டிபி பேஷண்ட்டுக்கு நம்ம அந்த நோசோட கொடுக்க முடியாது. அப்ப அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, டியூபர்குலோசிஸ் அந்த நோசோட நம்ம சாப்பிடுற சமயத்துல அதுக்கான அந்த டிபி கிருமி உருவாவதற்கான சூழலை அழிக்கிறதே தவிர டிபி கிருமியை அழிப்பது கிடையாது. நம்ம டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள இருக்கணும், நுரையீரல்ல இருந்து எலும்புல இருந்து எங்க இருக்கணும், இது வந்து வளருது அப்படின்னா அதுக்கான சூழல் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம எப்படி பாம்பு பள்ளிக்கு வாழ்விடமாக இருக்கிறதோ அந்த மாதிரி நம்மளுக்கு டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள டெவலப் ஆகிறதுக்கான சூழல் உடம்புக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சூழலை தான் அழிக்கிறதே தவிர அந்த கிருமியை அழிப்பது கிடையாது. பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம், சும்மா சளி பிடிக்குது, சும்மா சளி உபாதைகள் ஏற்படுத்துது அப்படின்னா, அந்த இடத்துக்கு அந்த டியூபர்குலோனினம் ஒரு டோஸ் கொடுத்தோம்னா 15 நாளுக்கு ஒரு முறை 20 நாளுக்கு ஒரு முறை 3-4 டோஸுக்கு பிறகு அந்த குழந்தை சளி பிடிக்கிறதே வராது. அதாங்க கான்செப்ட், புரியுதுங்களா? சளி பிடிப்பதற்கான சூழலை அது அழிச்சிட்ட பிறகு குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எதிர்ப்பு சக்தி கூடுதலாகி பேலன்ஸ் பண்ண சளி பிடிப்பதற்கான சூழல் என்பது அழிக்கப்படும். இதே மாதிரிதான் எல்லா நோய்களும், அந்தந்த நோய்க்கான நோ சோர்ஸ் என்பது இருக்குது. கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கொடுத்துல நம்ம வந்து கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல நம்ம கொடுத்துருக்கோம். அட்ரஸ் உட்பட போன் நம்பர் உட்பட நம்ம வந்து கவர்னருக்கும் கொடுத்துருக்கோம், முதலமைச்சர் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து வாங்கி சொன்னா யாருக்குமே கொரோனா வரல. அப்ப அது எப்படி தயார் பண்ணுது அப்படின்னா, இதான் கான்செப்ட், இந்த பேசிஸ்ல தான் பண்ணோம். அப்ப நம்ம அதிகமா கொடுத்தது தடுப்பு மருந்துகள் நம்மளுக்கான நோசோட் தான். கொரோனா நோய்க்கான சூழலை உடம்புல இருந்து அழிச்சிட்ட பிறகு உனக்கு கொரோனா வராது, அவ்வளவுதான். உடம்பு வந்து அடிக்கடி சளி பிடிக்கிற தன்மையில இருந்து உடம்புல இருந்து அழிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம நாம சொல்றது என்னக்கா, ஹோமியோபதி நம்ம பிராக்டிஸ் பண்றது கிடையாது, பயோ நிவாரணி.